இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலை அடிக்கிறவர்கள் இஸ்ரவேலை அல்ல, தேவாதி தேவனை எதிர்த்து நிற்கிறார்கள். மனம் திரும்புதல் தான் ஆண்டவருக்கு பிரியமானது. ஏலாம் என்கிற ஈரானிலே ஆண்டவருக்கு பயந்த ஒரு ராஜ்யம், அந்த தலைவர்கள் எழும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயம். இந்த பரிசுத்த வேதாகமம் இது உண்மையானது. பிரைஸ் தி லார்ட். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த ஆமென் டிவி யூடியூப் சேனல் வழியாக தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு உண்மையானது என்று இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது உங்களில் பலருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இதெல்லாம் எதுக்காக நாம் பதிவு செய்கிறோம், வெளியிடுகிறோம் என்றால், இந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் நிறைவேறுகிறதோ அப்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையும் நிறைவேறும். அவர் வருவார் என்று சொல்லப்பட்ட காரியமும் நிச்சயம் நடக்கும் என்று அதை உறுதிப்படுத்தவே இதை வெளியிடுகிறோம். ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், இப்பொழுது உலகத்தில் நடக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், இந்த பிரச்சனை ஒரு யுத்த களத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பத்திரிகையில் அது ஒரு தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவங்களே, இதை பற்றி நிறைய விவாதங்கள் தொலைக்காட்சியில் நடக்கிறது. இந்த யுத்தத்தை பற்றி பல தலைவர்கள், பல பேராசிரியர்கள், அறிஞர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களில் பல பேர் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறத நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறவர்கள் அவர்கள் உலகத்தினுடைய அரசியலை, உலக அரசியலை மையப்படுத்தி மட்டும்தான் பேசுகிறாங்க. அந்த உலக அரசியலை மையப்படுத்தி பார்க்கும்பொழுது இஸ்ரவேலை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கு இருக்கிற நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. இஸ்ரவேலை நாம் பார்க்க வேண்டும், இன்றைக்கு இருக்கிற நிகழ்வுகளை நாம் நிதானிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக தான் நாம் பார்க்கவே வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அந்த உன்னை என்று சொல்லுகிறது ஆபிரகாமின் வழித்தோன்றல்களை. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு எதிரான காரியங்களை பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு எதிரான காரியங்களை பேசுகிறீர்கள் என்று உறுதியாக நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த வேதாகமத்தை, திரு விவிலியத்தை வாசித்து பார்க்காததனுடைய விளைவு அவர்களுடைய இப்படிப்பட்ட பேச்சுக்கள். அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த நாட்களில் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ரொம்ப முக்கியமாக இன்றைய நிகழ்வுகளை நாம் யோசித்து பார்க்க போகிறோம். அப்படி யோசித்து பார்க்குற நேரத்திலேயே நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதனுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதனுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கவனித்து பாருங்கள், இஸ்ரவேலுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. வாசித்து பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகத்தில் 122வது சங்கீதம் 6வது வசனத்தில், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. எருசலேமினுடைய சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதன் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள். ரொம்ப முக்கியம். இப்போ இஸ்ரவேல் பாதுகாப்பாக இருந்தால், இஸ்ரவேல் அமைதியாக இருந்தால், இஸ்ரவேல் சமாதானத்தில் இருக்குமானால் உலகம் முழுவதுமே சமாதானம் இருக்கும், உலகம் முழுவதுமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஏன், எப்படி என்று நாம் கேட்கலாம். அந்த கேள்வியை விட ரொம்ப முக்கியமாக அதனுடைய சமாதானத்திற்காக, அதனுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல,
அதனுடைய மீட்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலுடைய சமாதானத்திற்காக எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது அவசியமோ, அதே போல இஸ்ரவேலின் மீட்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின அந்த கடிதத்தில் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவர் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிற இந்த வார்த்தை எவ்வளோ பாரமாக இருக்கு பாருங்கள். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் மீட்பை அடைய வேண்டும். பொதுவாக ரட்சிப்பு, மீட்பு என்பது எதற்கு மையமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதை குறித்து தானே. அல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரவேலர்கள் இயேசுவை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி வாழுகிறார்கள். இன்னும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மெசியாவாக, தேவாதி தேவனாக அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ தான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இஸ்ரவேலர் அவர்கள் மீட்கப்பட வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயும் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக, உறுதியாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். இஸ்ரவேலின் சமாதானம் எவ்வளவு முக்கியமோ, அதற்காக நாம் ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமோ, அதே போல் இஸ்ரவேலுடைய மீட்புக்காக, அதனுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலினுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக இஸ்ரவேலினுடைய பாதுகாப்புக்காக. ஏசாயாவின் புத்தகத்தில் 62ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அல்லேலூயா. பிரஸ்தாபம் பண்ணுவேன். இஸ்ரவேலுடைய பாதுகாப்பு, இஸ்ரவேலுடைய மகிமைக்காக. எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகள், இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரவேலை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னா, இஸ்ரவேல் ஆண்டவருடைய கண்மணி என்று சொல்லுகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய கண்மணி தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு அங்கே மிக தெளிவாக விளங்கும். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உங்களை என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் பதம், அதனுடைய அடுத்த பொருள் என்னவென்றால், அது இஸ்ரவேலை குறிக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களையும் என்னையும் அது குறிக்கிறது. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இஸ்ரவேலை அடிக்கிறவர்கள் இஸ்ரவேலை அல்ல, இஸ்ரவேலை எதிர்க்கிறவர்கள் இஸ்ரவேலை அல்ல, ஆண்டவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்கள் அவர்களே அல்ல, தேவாதி தேவனை எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதுதான் பொருள். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த நாட்களில் நாம் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கவும், இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக ஜெபிக்கவும், இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கவும், அதனுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கவும் வேண்டும் என்பது மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, போகட்டும். இப்போ நம்ம கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் எரேமியாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் அது எப்படி நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்று இன்றைக்கு நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஈரானில் நடக்கப் போகிற அடுத்த கட்ட காரியம் என்ன என்பதை நாம் தியானிப்பது நமக்கு நல்லது. அல்லேலூயா. அதன் மூலம் பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு சத்தியமானது என்பது நிச்சயமாக விளங்கிக் கொள்வதற்கு இது ஒரு ஏதுவாக இருக்கும் நமக்கு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஈரான் தேசத்தில் அதனுடைய உச்சபட்ச தலைவர் கொலை செய்யப்பட்டார். எந்த மனிதனுடைய மரணமும், எந்த மனிதனுடைய கொலையும் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது நமக்கு பிரியமானதும் அல்ல. யாருடைய சாவும் கூட ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. மனம் திரும்புதல் தான் ஆண்டவருக்கு பிரியமானது. அல்லேலூயா. ஆகவே அந்த கமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்டது அது நமக்கு இருதயத்துக்கு ஏற்றது அல்லது நமக்கு விருப்பமானது என்று நான் சொல்வதற்கு இல்லவே இல்லை. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஈரானில் அடுத்து என்ன நடக்கும்? ஈரானில் இப்பொழுது நடக்கிற யுத்தம் இத்தோடு முடிந்து விடுமா என்றால் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பொழுது நடக்கிற யுத்தம் தொடரும். அடுத்து தரைப்படை வரும்,
ஒரு இராணுவத்தில் தரைப்படை, விமானப்படை, கடலோர படைகள் இருக்கிறது போல் இப்பொழுது இந்த தரைப்படை இறங்கினா தான் பெரிய பிரச்சனை, அதில் தான் பெரிய அழிவே. அல்லேலூயா. இப்பொழுது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இன்னும் அதனுடைய நட்பு நாடுகளுடைய தரைப்படைகள் ஈரானுக்குள் இறங்கும். அல்லேலூயா. நிச்சயம் நடக்கும். அங்கே இருக்கிற அதனுடைய தலைவர்கள் எல்லாம், அதாவது மக்களின் சுதந்திரத்தை மதத்தின் அடிப்படையில் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவாங்க. அதன் பிறகு அங்கே ஒரு மத சுதந்திரம் வரும். அங்கே ஆண்டவருடைய அரசாட்சி, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அங்கு வருவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய அரசாட்சி வரும். எரேமியாவின் புத்தகம் 49வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 38வது வசனம். என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறை இருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 காரியம் நிறைவேறிய தீரும் நிச்சயமா. ஒன்று, ஏலாம் என்கிற ஈரானிலே அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, அங்கே இருக்கிற பிரபுக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, ஆண்டவருடைய அரசாட்சி, ஆண்டவருக்கு பயந்த ஒரு ராஜ்யம், அங்கு தலைவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. நான் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஈரான் ஒரு தீவிரமான இஸ்லாமிய நாடாயிற்று. அங்கு எப்படி கிறிஸ்துவ ஆட்சி வரும், அங்கு எப்படி ஆண்டவருடைய ராஜ்யம் வரும் என்று நான் யோசித்தது உண்டு. அன்புக்குரியவர்களே, நார்வே தேசத்தின் மூலமாக அங்கு எடுக்கப்பட்ட கணக்கு, ஈரான் தேசத்தாரே அந்த அரசாங்கமே சொன்ன கணக்கெடுப்பின்படி அங்கே 1.8 மில்லியன் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் தெரியப்படுத்துகிறது. அல்லேலூயா. மறைமுகமான சபைகள் அங்கு இருக்கிறது. மறைவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ரகசிய கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இந்த அரசாட்சி ஒழியும். இந்த ராஜ்யம் மக்களின் சுதந்திரத்தை மதிக்காத ராஜ்யம், மக்களின் சுதந்திரத்தை ஒடுக்குகிற ராஜ்யம் நிச்சயமா ஒன்றும் இல்லாமல் போகும். வேறு ஒரு அரசு வரும். அங்கு மத சுதந்திரம் இருக்கும். அந்த இடத்துல தேவராஜ்யம் வரும். அதன் பிறகு ஏலாம் என்கிற ஈரான் தேசத்தில் மீண்டும் செழிப்பு, மீண்டும் நன்மை, மீண்டும் ஆசீர்வாதங்கள் அங்கு உண்டாகும். அல்லேலூயா. இது உண்டாக தான் போகிறது. வரப்போகிற நாட்களில் நீங்கள் இதை காணப்போகிறீர்கள். இது எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் எதை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நிச்சயம் நிச்சயம் என்பதை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் இது உண்மையானது என்பதை இது தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி ஏதோ ஒரு நியூஸ் மாதிரியோ ஒரு தகவல் போலவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக நீங்கள் மனம் திரும்புவதற்கு, நீங்கள் வேதத்தை இன்னும் ஆராய்ந்து வாசிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்குமான ஒரு வாய்ப்பாக நீங்கள் அதை கருத வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் வேறொரு செய்தியில், ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.